அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட வீக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய இடம் கத்தார். கத்தாரில் இருக்கக்கூடிய தலைநகர் தோஹா இருக்குது இல்லையா, அங்கே ஹமாஸ்னுடைய தலைமையகம் இருக்கிறது. அந்த தலைமையகம் கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரூப்ஸ், அதாவது ஹமாஸ்னுடைய தலைவர், துணைத் தலைவர், பேச்சாளர், கொள்கை பரப்பு செயலாளர், இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லையா, இவங்க அத்தனை பேருமே இறந்து போனதாக சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் உயிரோடு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம பரபரப்பான சம்பவ இடத்துக்கு போயிட்டு இந்த தாக்குதல் எப்படி திட்டமிட்டது, யாரெல்லாம் ஒப்புதல் கொடுத்தாங்க, கத்தாருக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி அளித்திருக்கிறது. ஐநா ஓடி தனது கடும் கண்ணத்தை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாங்க, சாதாரண ஸ்டார் இல்லை, கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சர்ப்ரைஸுக்கான ஒரு மிகப்பெரிய விவாதத்தை பேசிட்டு அப்படியே நாம் நேபாள் பார்த்துடலாம். இந்த இரண்டு சம்பவம் மிகப்பெரிய சம்பவம், நேபாள் நடந்த சம்பவம். மூன்றாவது இந்தியாவை பற்றி பேசிடலாம். ஏன்னா இந்தியா இன்றைக்கி அமெரிக்கா கிட்ட ஒரு 2 மில்லியன் ஆயில் பேரல் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்தியா தரப்பில் அள்ளி வண்டு செல்லி இந்தியான்ற பாருங்கள், அமெரிக்கா தரப்பில் அள்ளி வண்டு சில்லிவனில் எகிர ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைய சம்பவம் ரொம்ப சிறப்பான சம்பவம்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு முதல் பதிவு இந்த ஃப்ரேமை பாருங்கள். இந்த ஃப்ரேமை பார்த்தோடனே உங்களுக்கு ஏதாவது நினைவு வருகிறதா, என்னுடைய பதிவு ஏதாவது உங்களுக்கு நினைவு வருகிறதா? இந்த பதிவை காட்டி நான் கூட ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தேன். என்ன சொல்லுங்கள், இது போன வியாழக்கிழமை கத்தாரில் தோஹாவில் இந்த மீட் நடந்தது. அங்கே ஹமாஸுடைய தலைவர் கலீல் அல் ஹயா அவர்கள் தலைமையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் கலந்துக்கிட்டார். கலந்துக்கும் போது ஒரே சிரிப்பு மலையில் இருந்தாங்க. பார்க்க முடியுதா பாருங்கள், இவங்க மட்டும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, பட் நம்ம பேசினா மட்டும் தான் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். பட் அந்த சிரித்து பேசின இந்த புகைப்படம் தான் கடைசி புகைப்படமாக சொல்கிறாங்க. ஏன்னா வியாழக்கிழமை நடந்தது, அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே மீட் பண்ணல. ஆனால் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. கரெக்டாக மீட்டிங் நடந்து டீ குடிக்கிற சமயத்தில் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் நிகழும்போது 4 நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்காங்க. அந்த 4 நாடுகள் யார் யார் அப்படின்ற ஒரு குழுவோட உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன். அந்த வீடியோ பதிவு தான் ரொம்ப கிளியர் இமேஜாக இருக்குது, விஷுவலாகவும் இருக்குது. அங்கே தோஹாவில் குறிப்பாக ஹமாஸுடைய ஹெட் குவார்ட்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தனை பேருமே கிட்டத்தட்ட எங்களுடைய இலக்குகள் குறிவைக்கப்பட்டதுன்றாங்க. சரி, இந்த ஆப்ரேஷன் யார் தலைமையில் நிகழ்த்தனா, ஷின்பெட் தான் அந்த ஆப்ரேஷனுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுருக்காங்க. ஷின்பெட் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இதோ அடியில் வெடிகுண்டு தான் வச்சிட்டாங்கன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இல்லை வெடிகுண்டுலாம் வெடிக்கலை, போர் விமானத்தின் மூலிமா தாக்கல் நிகழ்த்தணும், கரெக்டாக கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை, இன்ச் பை இன்ச் எல்லாமே மெஷர் பண்ணி ஆல்ரெடி வச்சிட்டோம், அதனால் இந்த தாக்குதல் நிகழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எனக்கு இந்த தாக்கல் நிகழ்த்தும் போதும் முன்ன அந்த வரைபடத்தை காட்டும் போதும் ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. ஏன்னா ஈரானுடைய மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று, ஈவெண்ட் ஒன்று, அதில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர் கலந்துக்கிறாரு ஈரானுக்குள்ளே. அதுக்கப்புறம் இன்று வரை அதை எப்படி கொல்லப்பட்டார், என்ன ஆனார்னே தெரியல. அதே மாதிரி தான் இது கூட கடைசி மீட்டிங் இது. அதாவது ஈரான் தரப்பில் அராச்சி அவர்கள் ரொம்ப சிரித்து பேசியிருக்கிறாரு. சந்தேகம்லாம் படாதீங்க, ஆனால் சும்மா விட மாட்டாங்க. ஈரானுக்கு ராசி அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். ஈரானுடைய ராசி ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. இன்று மற்றொரு விவகாரம் என்னென்னா, இன்றைக்கி சுழன்று பம்பரமாக வேலை செய்திருக்கிறது இஸ்ரேல் தரப்பில். பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல், வெஸ்ட் பேங்க் மீது, அப்புறம் லெபனான் மீதும் தாக்குதல், சிரியா மீது ஆயுத குடோன்கள் மீது தாக்குதல் நான் காலையில் சொல்லியிருந்தேன். டுனிசியாவில் இந்த கிரெட்டா தன்பர்கனுடைய கப்பல்லாம் ஒரு டீம் வந்தது, அங்கேயும் ட்ரோன் தாக்குதல். ஆனால் இஸ்ரேல் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே கத்தார்லேயும் தாக்குதல், சுழன்று இந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. உங்களுக்காகவே பிரத்யேக ஒரு வீடியோ பதிவு. இது அக்டோபர் 7 எடுத்த பதிவு. அக்டோபர் 7 ஹமாஸ் தரப்பில் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போன அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன், பயங்கரமாக ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அந்த ப்ரேயர் பண்ண இடத்துல தான், அந்த இடம் தான் இன்று தாக்க நிகழ்த்தப்படுகிறது. அப்பயே இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே சிரிக்கிற கூட்டம் கூடிய விரைவில் அவர்களுக்கு முடிவுரை கட்டப்படும்னாங்க.
அந்த முடிவுரை தான் இது நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்டோபர் 7ஆம் தேதி அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இதற்கு சம்மந்தப்பட்டவர்கள், பெருமைப்படுகிறவர்கள், சந்தோஷப்படுகிறவர்கள் எல்லாரும் நிச்சயம் நாங்கள் வேட்டையாடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைய நடத்த தாக்குதலில் இப்போ யாருமே உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரேயர் நடத்தல யாருமே உயிரோடு இல்லைன்றாங்க. குறிப்பாக இன்றைய தாக்குதலில் கலீல் அல் ஹயாவும், ஜாகிர் ஜப்ராஹின், காலித் மார்ஷல், அப்புறம் நிசார், இவங்க எல்லாமே ரொம்ப சீனியர் லீடர், கொள்கை பரப்பு செயலாளர், துணைத் தலைவர், ஃபினான்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவும் இருக்கு இல்லையா, அந்த பிரிவு எல்லாமே அதான் இவங்க தான் நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணுறவங்க. பட் இது இன்றைக்கி என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, ஒரு சின்ன குழு ஒன்று கொடுக்குறேன். விக்ஸாப் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தோஹா வர்ற மாதிரி இருந்தது. குறிப்பாக அங்கே நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னாங்க. அதுக்கு இவங்க தாங்க நடுநிலை வைக்கிறாங்க. கத்தார் தான் நடுநிலை வகித்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்றைக்கி காலையிலே ஹமாஸுடைய தலைவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் நேற்று போயிட்டு எகிப்தில் கிட்டத்தட்ட சந்தித்தோம். விக்ஸாப் என்ன சொன்னார்னா, நாளைக்கு இங்கே வரதான் சொன்னார், நீங்கள் அசம்பிள் ஆகிடுங்க, இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தலான்னு இவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க. அசம்பிள் ஆகிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க கத்தாருடைய நெகோசியேட்டருக்கு. அவர் விக்ஸாப்புக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, ஒன்றும் இல்லை வந்துடுறேன், அதுக்குள்ளே டீயை ஒரு 2-3 டைம் குடிங்க, நல்லா சுட இருக்கும், குடிச்சிட்ருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்ற கடைசியில் அவர் வரதுக்கு பதில் ஏவுகணை அனுப்பிட்டாங்க. அப்போ இதுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க அப்படின்றது இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு விஷயம் இல்லை. ஆனால் நம்ம சும்மா நினைக்கக்கூடாதுங்க. ட்ரம்ப்பெல்லாம் ஏற்கனவே இதே மாதிரி தான் நிறையா குழு கொடுக்குறாருங்க. ஏன்னா இதே மாதிரி ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு முன்பு கூட ட்ரம்ப் இதே மாதிரி தான் சொன்னார். இங்கே பாரு ஈரான், கடைசி வார்னிங், நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொன்னோன்னே நிறைய பேர் விளையாட்டு செய்திகளை எடுத்துக்கிட்டாங்க. இல்லை ஈரான் மீதுலாம் தாக்கல் நடத்த மாட்டாங்க, ஆனால் பொடேர்னு தாக்கல் நடத்திட்டாங்க. பட் இந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு 2 சமிக்கைகள் கொடுத்தாங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. முதல் சமிக்கை இதே வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை இங்கே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் ரொம்ப கலப்பலன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, கெக்க புக்கேன்ட்டு, அவங்களும் ஹமாஸுடைய தலைவர்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கத்தார் ஃபண்ட் ஆஃப் டெரரிசம்ன்ற ஒரு நாடு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வெரி ஹை லெவல் ரிஸ்க்கு, கத்தாரை ஆல்மோஸ்ட் நாங்கள் டெரரிசம்ன்றதுக்கே இணையாக நாங்கள் வைத்திருக்கிறோன்னு ஒரு குழு கொடுக்குறாரு. 2வது குழு என்னென்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் ஹமாஸ் பிணைய கைதிகள் எல்லாத்தையும் விடுவிக்காமல் தொடர்ந்து நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்கள் யாரையும் இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும், ஹமாஸுடைய தலைவர்கள் எங்கிருந்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்கள் இஸ்ரேலுக்கு க்ரீன் லைட் கொடுக்குறோன்னு 2வது சிம்பிள். அப்போ இவங்களாம் இந்த 2 சிம்பிளுமே ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது, ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா க்ரீன் லைட் கொடுத்தாங்களா இல்லையான்னு நம்ம சொல்லிலாம் தேவையே கிடையாது. ஏன்னா அல் ஜசீரா ஒரு 1 மணி நேரமாக பாவம் அவங்க ரொம்ப இது ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க, அவங்க தான் காரணம், நீ இது சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை. இது இன்னொரு ஆங்கிளில் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு 400 மில்லியனுக்கான ஃப்ளைட்டு போயிங் 7478 விமானம் மே 2025 கொடுத்தாராம். அந்த அப்ரூவல் இப்போ தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் சாதாரண கண்டனம்லாம் இல்லை, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சாதாரண கண்டனில் நீங்களே கொஞ்சம் பயந்துட்டீங்களே, பயந்தீங்களா இல்லையா? கண்டிப்பாக பயந்துருப்பீங்க. அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க, தாக்குதல்ன்ற மாதிரி கண்டனத்தை தொடுத்துருக்காங்க. இது எங்களோட சொவினாரிட்டியே சீர்குலைச்சிட்டாங்க. மற்ற இடம்னா கூட பரவாயில்ல, கத்தாருடைய தலைநகர், இவங்கெல்லாம் யாரும் நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கத்தார் தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கு, ஏன்னா நம்ம கத்தாருடைய சிட்டிசன் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க, ஃபீல் பண்ணாங்க. இப்போ அந்த இடத்தையும் நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்கன்னா இதை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். இப்போ நான் அமைச்சரவையை கூட்டி பெரிய விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இதுக்கு பின்புலமாக யார் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, இனி வச்சு செய்ய போகிறேன்றாங்க. ஒருவேளை இஸ்ரேலில் தாக்கல் நடத்திடுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் சம்பவம் வேறு மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நான் இத்தோடு நிறுத்துறேன்ட்டாங்க, போதும் உங்கள் சங்காத்தமே வேணான்ட்டாங்க. உங்களை நம்பி இங்கே நான் பேச்சுவார்த்தையை தொடங்கி கடைசியில் பல்பு வாங்கிக்கிட்டேன் நான், இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையை சஸ்பெண்ட் பண்ணுறேன்றாங்க. இப்போ இஸ்ரேல் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருந்தால் தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிற தலைவர்களே இல்லையே, ஏற்கனவே அங்கே காசாவுக்குள்ளாரே அபு ஐபைதா உயிரோடு இருக்கிறாரா இறந்தாரா எந்த தகவலுமே சொல்ல.
ஹமாஸ் தரப்பில் வந்து வீடியோ மட்டும் வெளியிடுறாங்க, ஆனால் அபு உபைதா பேசின வீடியோ இன்ன வரைக்கும் வரல. அதுவே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அந்த நெகோசியேஷன் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், பேச்சாளர்கள், இவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை. இனி எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க, எப்படி பேச்சுவார்த்தை வரும்னு தெரியல. அதனால் ரொம்ப விரக்தியில் வீட்டை விட்டே வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் கத்தார் இருக்கிறது. தலையில் துண்டை போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஒரு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாப் டெரரிஸ்ட், ஒரு தீவிரவாதிகளுடைய மிகப்பெரிய கூடாரமாக அமைந்த ஒரு இடத்தின் மீது நான் தாக்கல் நடத்தியிருக்கோம். இந்த தாக்கல் நடத்துறதுக்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. இது வந்து இஸ்ரேல் ஆப்ரேஷன். இது யாரும் கேட்பதற்கான உரிமை இல்லை. இது வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம், முடிச்சிட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு இப்போ இங்கே பெரிய ஒரு குழு. ஏன்னா சமீப காலமாக இங்கிலாந்து வந்து ரொம்ப வெறி பிடிச்ச வேங்கையாக இருக்கிறாங்க இஸ்ரேல் மீது, ரொம்ப வெறி பிடிச்ச வேங்க, டென்ஷனாக இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு சில நட்பு நாடுகள், ஃப்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப வெறியாகிறாங்க. ஆனால் இந்த தாக்குதலுக்கு முழுமையாக உதவி செஞ்சது யார் தெரியுங்களா? ரொம்ப அக்யூரேட்டாக எந்தெந்த போர் விமானங்கள் பங்கு பெற்றது என்றால், பிரிட்டிஷ்னுடைய போர் விமானமும் யுஎஸ்னுடைய போர் விமானமும் பங்கு பெற்றதாக சொல்கிறாங்க. அது கத்தாருடைய ஏர்கிராஃப்ட் கூட சம்டைம் மேலே பறந்ததாக சொல்கிறாங்க. பாவம் இவங்க பாருங்கள், கத்தார்கிட்ட என்னன்னே சொல்லாமல் வாங்க மேலே கொஞ்சம் பறந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த தாக்கல் நடத்துகிற சமயத்தில் ஒரு பக்கம் பிரிட்டிஷ்னுடைய போர் விமானமும் இருக்குது, அமெரிக்காவுடைய விமானமும் இருக்குது, கத்தாருடைய போர் விமானம். அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க மேலே? ஒருவேளை என்ன சொல்லி மேலே தூக்கிட்டு நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாமே பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டதா இல்லை அவங்க அந்த போர் விமானத்தின் மீது தாக்கல் நடத்தினாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்ப கிளியரான இன்டென்ஷன் தெரியும். இனி இஸ்ரேல் நம்ம காசாவுக்கான நெருக்கடிகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இனி எத்தனை நாடுகள் ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட காலையிலே சொல்லியிருந்தேன், 8 லட்சம் மக்களை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஹமாஸையும் மக்களையும் பிரிப்பதற்கான திட்டத்தில் இஸ்ரேல் முழுமையாக இறங்கியிருக்கிறாங்க. ஒரு சில இஸ்ரேலுக்கு இழப்புகள் இருந்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு தனது இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி காசாவில் அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேற மாதிரி தான் தெரியுது. ஸோ இனி கத்தார் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. பட் ஐநானுடைய ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க, ஒரு நாட்டோட சோவினாரிட்டியை மதிக்காமல் இவங்க பாட்டு கண்மூடித்தனமாக தாக்கல் நடத்துகிறாங்கன்னா சற்றும் எதிர்பார்க்க முடியாத தாக்குதல், எனது கடும் கண்ணு அவர் தையா தக்கான்னு குதிச்சிட்ருக்கிறார். அவர் ஆண்டோனியோ குட்ரஸ் கூட தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டீயாவது குடிங்கன்னா கூட எல்லாம் தட்டி விட்டு முடியாது, ஐ கான்ட் பிலீவ் திஸ், எப்படி இவங்க பண்ணலாம், நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் நெருங்கிட்டு இருந்தேனே, இப்போல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. சரி தலைவரே கொஞ்சம் ஓரமாக போய் ஏதாவது சத்தம் போடணும்னு ஒதுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்பெயின் மட்டும் ரொம்ப தெளிவாக்குறாங்க. இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய இன்டீரியர் மினிஸ்டர் இந்த பென்கிவிர் இவங்களாம் அதுக்கப்புறம் ஸ்பெயினுக்குள்ளே நுழைவதற்கான முழு தடையை விதிச்சிருக்காங்க. இனி என்ன நடக்க போதோ தெரியல. அவங்களோட சொத்துக்கள்லாம் முடக்கப்படும்ன்றாங்க. அவங்க எதுக்கு ஸ்பெயினில் போய் சொத்து வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் முடக்கிறதுக்கு, பொருளாதார தடைகளை போடுறதுக்கு. அவங்க இதுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு டூர்லாம் வரக்கூடாதுன்ட்டாங்க. டூருக்கு வர மாதிரி இருந்தது இல்லை வேறு எதுக்காக வந்தீங்கன்னா நாங்கள் கைது பண்ணிடுவோன்றாங்க ஸ்பெயின் தரப்பில். இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். அதே கொஞ்சம் தள்ளி நேபாள்கிட்ட வந்தோம் அப்படின்னா, நேபாளினுடைய சம்பவம் பொறுத்த வரைக்கும் நான் காலைல அரவிக்குமா ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன். எல்லாருமே சமூக வலைதளங்களில் நியூஸ் சேனல் எல்லாமே நேற்று மதிய வரைக்குமே என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இன்று மதிய வரைக்கும் கூட அந்த 26 ஆப் வந்து தடை செஞ்சாங்க இல்லையா, அதுதான் காரணம், அதுக்கு தான் அந்த மாணவர்கள் பொங்கி எழுதுறாங்கன்னா அதுக்கு இல்லை, அதுக்கு பின்புலமாக வேறு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஆப் தான் காரணமாக தான் இன்று நடந்த சம்பவம்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஒரே ஒரு மினிஸ்டர் லெவல் பில்டிங் கட்டிடங்கள், பேங்க்கினுடைய கட்டிடங்கள், ஜட்ஜஸோட அசிஸ்டண்ட், யார் யாரெல்லாம் அரசுக்கு தொடர்புடைய நபர்கள் அத்தனை பேர் மீதும் தாக்குதல். நிறைய தாக்குதல் என்னால் காட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கான தாக்குதல். பிரதமர் மட்டும், நேபாளுடைய பிரதமர் ஷர்மா ஒலி மட்டும் ஹெலிகாப்டரில் பறந்துட்டார், மற்ற ஹெலிகாப்டர்லாம் இருந்தது. ஆனால் நல்லா மாட்டினது யாருன்னா முன்னாள் பிரதமர் ஜலநாத். அவங்க வீடு சூறையாக்கப்பட்டு அவங்க மனைவியை உயிரோடு கொளுத்திட்டாங்க உள்ள. அவங்க குழந்தைகள்லாம் எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியல. அப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அடித்து ஜட்டியோடு எழுத்துட்டு போயிட்டாங்க. ஜட்டியோடு மண்டையெல்லாம் உடைச்சி அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச அத்தனை மினிஸ்டருமே திடீர்னு மொத்த நபர்களும் உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்து அடி நான் அடித்ததில்லை யாரும் எத்தனை பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இராணுவம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார், எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமும் போராட்டம் வந்து கட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இராணுவம் ஓடி வந்து நிறைய சேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு சமீப காலம் இந்த மாதிரியான மோசமான போராட்டம் பங்களாதேஷில் நடந்தது. ஆனால் இவ்வளோ மோசமாவா? ஷேக் ஹசீனா அவங்க தப்பிச்சிட்டாங்க, மீதி ஒரு சிலர்லாம் அடி வாங்கினாங்க. பாருங்களேன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா இதுக்கு முன்னாடி மோசமாக பாதிக்கப்பட்டது, இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேபாள் வந்து ஒரு வகையில் என்னென்னா ஆன்டி இண்டியன்ஸ், அவங்க இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு. பட் ஆனால் அவங்க ப்ரோ சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எப்போவுமே. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஷர்மா ஒலி அவர்கள் என்ன ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, சர்ச்சைக்குரிய இந்தியாவினுடைய மேல் பகுதியை வந்து நேபாளுக்கு வந்து கிளைம் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பெரிய அளவு கிளைம் பண்ணாங்க. அப்போ கிளைம் பண்ணும்போது என்னென்னா, இந்தியா வந்து தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. சாதாரண கண்டனம் இல்லை, மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. எங்களுடைய பகுதியை கிளைம் பண்ணுறீங்கன்ற மாதிரி. நம்மளுக்கும் அவங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பெருசாலாம் இல்லைங்க. சரி, அப்படின்னா நம்ம நினைக்கலாம் இது நல்ல விஷயம் தானே. இப்போ அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கக்கூடிய சர்மா ஒலி, சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கிற அவர் போயிட்டாரு அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இன்னொரு சேர் கூட வைக்கலாம். அமெரிக்கா வந்து இந்த இடத்துல உள்ள நுழையிறாங்களோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் ரொம்ப வலுத்திருக்கு. மறு வைத்த நபர்கள் நமக்கு சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, நீங்கள் பார்க்குறீங்கள, இவர் பேர் வந்து மேயர் பலின் அப்படின்னா ரொம்ப பலேந்தர் ஷா அவன் பேர். மேயர் பலன் இல்லை, பலேந்தர் ஷா ஒரு பேர். இவன் தான் அந்த காட்மாண்டுவோட மேயர். ரொம்ப சிவந்த கைகள்னால் லஞ்சம் வாங்காத ஒரு மிகப்பெரிய நபர், ஜீரோ கரப்ஷன், அரசாங்க அதிகாரிகளை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர். இவர் தான் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்றுக்க போகிறாருன்றாங்க. எப்படி சொல்லலான்னா, இப்போ பங்களாதேஷில் எப்படி யூனுஸ் வந்து ஓடி வந்து பொறுப்பேற்றுக்கிறாரோ அதே மாதிரி இவர் தான் வராரு அப்படின்றாங்க. சரி, இவர் நம்ம யார் அப்படின்னா பேக்ரவுண்டில் எடுத்தோம்னா, 2024 அமெரிக்காவுடைய யூஎஸ் எம்பாசிடர் தனிப்பட்ட முறையில் இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடத்துகிறார். அந்த சந்திப்பு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்தது. 2024 டிசம்பர் 8 அப்பயே ஊடகங்கள் ரொம்ப பசபசான்னு ரொம்ப எழுதிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 8, 2024 இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, பங்களாதேஷ் போராட்டத்துக்கான தொடக்கம் அது. அப்போ அந்த காலகட்டம்லாம். அப்புறம் இந்த பக்கம் பாகிஸ்தானும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் அவர் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு. 2024 ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு சில டைலாக்லாம் சொல்லியிருக்கிறார் இவர். நீங்கள் கூடிய விரைவில் துடை தெரிவிங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த போராட்டம் கூட மாணவர்கள் போராட்டமாக, சமூக வலைதளங்களுக்கான போராட்டம்னா இது பின்புலமாக இருந்து இயக்குனது இவங்க தான்றாங்க. சரி, நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அமெரிக்கானுடைய பின்புலமான ஒரு ஆள் வந்தார்னா அது சீனாவுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே வச்சு செய்யும்போது, பாகிஸ்தானை வச்சு நகர்த்திட்டு இருக்கும்போது கரெக்டாக சென்டரில் வந்து தனது காயை நகர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே பங்களாதேஷை தனக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கூடுதல் தகவல், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் தனது வேலைகளை நகர்த்தி கொண்டு இனி வரும் காலங்களில் எனக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள் என்னென்னா, அடுத்தது அவங்க இந்தியாவையும் டார்கெட் வைப்பாங்க, உள்ளுக்குள்ளே வேலைகளை செய்வாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இனி எதிர்க்கட்சிகளோட இலக்குகள் வெற்றி அடையும், அதற்கான நோக்கங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறும்ன்ற மாதிரி. அதாவது எதிர்க்கட்சிகள் அப்படின்னா இந்தியாவோட எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாமே அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே நீ பிரதிபலிக்கின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி அவங்க, அதாவது ராகுல் காந்தி அவர்களும் சரி மீதி எல்லாமே நடக்கும், எல்லாமே இந்தியா துண்டு துண்டாக சிதறணுன்ற மாதிரியான அறிவிப்பெல்லாம் கொடுத்தேன். பட் அது நடக்கலைனாலும் சுற்றியும் உட்காந்துட்டு அதுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கி, இது உடனே நடக்காது. அடுத்த 5 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான வேலைகள். பட் எதிர்க்கட்சிகள் அந்தளவுக்குலாம் வீக்காக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஃபண்டிங் சோர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது எனக்கு சால சிறந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எதிர்க்கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதற்காக நம்ம தேசத்தை விட்டு கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் கிடையாது, யாருமே கிடையாது. தனிப்பட்ட கட்சிகளின் சுயலாபத்திற்காக ஒருத்தரை நம்ம சொல்லவும் முடியாது. பட் அவங்க அதை சாதகமாக பயன்படுத்தினாலும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப சிறப்பாக எதிர்கொள்வாங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒருத்தர் மட்டும்தாங்க, இவரும் ஜெலன்ஸ்கிக்கு டஃப்பு கொடுப்பாரோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், ஸ்ரீலங்கானுடைய ராஜபக்சே கிட்ட கையெழுத்து கொடுத்துருக்கிறாரா, அப்புறம் நேபாள், பாகிஸ்தான் இம்ரான்கான், அப்புறம் இந்த பக்கம் பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் எல்லாத்துக்கிட்டும் கை கொடுத்துருக்கிறாரா, ரொம்ப சிறப்பாக நடைபெற்றதா, ஓகே ரெடி அப்படின்னு நினச்சிட்ட ஒன்று. இப்போ என்னப்பா கடைசியில் ஜெலன்ஸ்கியோட கம்பேர் பண்ணிட்டீங்களே, நீ காலையிலேருந்து எனக்கு சிறப்பாக இருந்தது பார்த்த உடனே. சரி, ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இந்தியா இன்றைக்கி இது 2 நாடுகள்கிட்ட, நைஜீரியாவும் மிடில் ஈஸ்ட்டுக்கிட்ட ஆயில் கொஞ்சம் 2
மில்லியன் பேரல் வந்து வாங்குறாங்க. அந்த 2 மில்லியன் பேரல் வந்து அமெரிக்கா கிட்ட குறைச்சிக்கிட்டாங்க. உங்ககிட்ட நான் வாங்கலைன்ட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு? ரைட்டு, சிறப்பான சம்பவம், தரமாக செய்கிறாங்கன்னு அர்த்தமா? பட் நவரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, யார் அவர், ட்ரம்ப் அவர்களோட அள்ளிவண்டு சில்லிவண்டு, இந்த மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுமே வேம்பயர்ஸாம். வேம்பயர்ஸ்னால் இவங்கெல்லாம் சாத்தான்கள் அந்த மாதிரி வந்து சொல்ல வராரு. இந்தியா, ரஷ்யா, சீனா எல்லாமே எங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களால் வாழவும் முடியாது, உங்களால் வேறு எங்கேயும் வர்த்தக ரீதியாக உறவும் வச்சுருக்க முடியாது, முடிச்சிடுவேன்றாரு. நீங்களாம் வேம்பயர்ஸ் மாதிரி சிதைச்சிடுவேன்றாரு. பார்க்கலாம் நம்ம எப்படி சிதைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, பிரிக்ஸ் கூட்டமைப்போட அடுத்த பிரசிடென்சி யார் தலைமை ஏற்றுக்கிறாங்கன்னா அடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்கு ரொட்டேஷன் பேஸில். இது நம்ம பெருமை கொள்கிற விஷயம்லாம் இல்லை. ஒன்று ஆஹா பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடத்துகிறோம், ஆஹா ஓஹோ நீங்கள் யாராவது பெருசாக சொன்னீங்கன்னா முடிச்சிடுவோம். இது வந்து ரொட்டேஷன் பேஸில் நார்மலாக வர்றது தான், பெருமைக்கான விஷயம்லாம் இல்லை. ரொட்டேஷன் பேஸில் வருது, பார்க்கலாம் என்ன விதமான முடிவுகள் எடுக்கிறான்னு. உடனே இங்கே ஒருத்தர் பயங்கரமாக பெருமை பேசுவாங்க. இந்த G20 நடைபெற்றது கூட பயங்கரமாக பில்ட்டாக போட்டாங்க. எல்லாம் ரொட்டேஷன் பேஸில் வரது தான் பாஸ் எல்லா நாடுகளுக்கும். அதே மாதிரி தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வருது. பட் என்னென்னா இந்தியா மீது இருக்கக்கூடிய ஒரு பார்வை திரும்பும், எல்லாம் வருவாங்க, எல்லா நாட்டு தலைவர்களும் வருவாங்க, கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்கும், அது ஒரு பாசிபிலிட்டிஸாக பார்க்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 சிறப்பு சம்பவத்தை பார்த்துடலாம். ஒன்று இந்தியா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்தியா அங்கே கீழே ICTPன்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவில் இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நம்ம போர்ட்டு வாங்கி பெரிய அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒப்புதல் கொடுத்தாச்சு. மேஜர் ஆஃப் த ஃபண்டு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியா. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹப் எதுக்காகனா இதுதான் மேஜர் ஹப். இப்போ சீனாவிலிருந்து வரக்கூடிய எல்லா போர்ட்டுமே ஸ்டேட் ஆஃப் மலாக்கா தான் வரக்கூடிய வழி. இந்த இடத்துல நம்ம போர்ட்டு கட்டிட்டோம்னா இங்கேருந்து டைரெக்டாக நம்ம எங்கள் மேற்கு வங்காளத்தில் இருந்து கீழே ஒவ்வொரு துறைமுகத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். விசாகா துறைமுகத்திலிருந்து, விசாகிலிருந்து கொச்சி வரைக்கும், கீழே சென்னை வரைக்குமே கனெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மற்ற மிக பெரிய ஹப்பு அங்கேருந்து சாம்பர் போர்ட்டு ஈரானுக்குள்ளே வருது அப்படின்னாலும் அங்கேருந்து இங்கே போய்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெஸ்ட் பவுண்டு சவுத் ரூட்டும் ஈஸ்ட் பவுண்டு சவுத் ரூட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கிய போர்ட்டு இந்தியா சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கானுடைய 30% குளோபல் கண்டெய்னர் டேரிஃப் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்தியா சரியான இடத்துல நிலைநிறுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும். இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சமீபத்தில் சிங்கப்பூரினுடைய PM கூட வந்தாங்க, இந்தோனேஷியா வந்தாங்க. இவங்களோட ஒத்துழைப்பு தான் மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த சக்ஸஸ். இரண்டாவது என்னென்னா ஜப்பான். அமெரிக்காவை நம்பி மோசம் போன ஒரு நாடுனா ஜப்பான். அதுக்காக அமெரிக்காவை நம்ம டைரெக்டாக குற்றம் சொல்ல முடியாது. இந்த 4 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிரைம் மினிஸ்டர் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணுறது ஜப்பானுடைய வரலாற்றில் இது முதல் முறை. ஏன்னா பெரும்பான்மைக்கு சும்மா ஒரு 8 சீட்டு 10 சீட்டு தான் இல்லை, ஆனால் அதுக்குள்ளாரையே பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை. இது எல்லாமே இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த இஷ்யூ இருந்தது. இது எல்லாமே இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் பொருளாதார தடையினால் ஏற்படுகிற தாக்கம் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த தாக்கத்தினால தான் இந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ராஜினாமா, ஆட்சி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அடுத்து ஆட்சி வரப்போதா என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஜப்பான் கொஞ்சம் நெக் கண்டிஷன் தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட இந்தியா போயிட்டு பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். அதே சமயத்தில் அவங்க அமெரிக்காவிலையும் போயிட்டு 15% வரி அக்செப்ட் பண்ணி ஒரு சில பில்லியன்லாம் எக்ஸ்போர்ட் ஒத்துக்கிட்டாங்க. பட் அதுவுமே என்னென்னு கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக நெக் ஆஃப் த கண்டிஷனில் இருக்கிறாங்க இஸ்ரேல். ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணது யாருன்னா நார்வேங்க. நார்வேனுடைய பிரதமர் தேர்தலில் 2வது முறையாக ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கு. அதுவும் மேஜர் ஓட்டு, மொத்தம் 98ல் 88 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நார்வே இதுக்கு முன்னாடி ஏற்றுமதி பண்ணுறதை விட இப்போ அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க ஐரோப்பாவுக்கு. ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கும்போது நார்வேவை அவாய்ட் பண்ணாங்க. பட் அதனால் நார்வே வந்து ட்ரில்லியன் கணக்கில் லாபம் அடைஞ்சாங்க. நார்வேனுடைய செல்வாக்கு உயர்ந்து விட்டது. தனது லாபத்தில் 2% ஷேரை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னா பாருங்களேன். அதனால் அவங்க வீழ்ச்சியெலாம் அடையலை, வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் நார்வே. பெரிய அளவுக்கு ஏற்றுமதியை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அதனால் நார்வே தொடர்ந்து 2வது முறையாக ஜெயிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். மற்ற தகவல் எல்லாமே நேரம் காலத்தின் கருதி நான் முடிக்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.